முக்கியமான விஷயம் அபார்ட்மெண்ட்ல என்னன்னா, வடக்கும், கிழக்கும் இருக்கக்கூடிய பொது செவுரு. அந்த செவுரானது வந்து அட்டாச்மெண்ட்டா இருக்கக்கூடாது. இன்னொரு வீட்டுக்கு. பொது செவுரா இருக்கணும். அதாவது பொது செவுருனா, இன்னொரு வீட்டுக்கு பொது செவுரா இருக்கக்கூடாது. நமக்கு தனி வாலா இருக்கணும் சார். காமன் வாலா இருக்கக்கூடாது. இப்போ வடக்கு பகுதிக்கு வால் வந்து, நமக்கு இன்னொரு வீட்ல வால் அட்டாச்ட் ஆயிருக்கக்கூடாது சார். புரியுதுங்களா நான் சொல்றது? வடக்கும், கிழக்கும் தனி செவுராக இருக்க வேண்டும். அது மாதிரி அபார்ட்மெண்ட் எங்க தேட முடியும்? தேடவே முடியாது. அபார்ட்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டுல அது மாரி அபார்ட்மெண்ட்ஸ எண்ணி எடுத்தோம்னா, ஒரு 1500 அபார்ட்மெண்ட்ஸ் தான் கிடைக்கும். அப்போ ரொம்ப கஷ்டம் சார். அபார்ட்மெண்ட்ஸ்ல வாஸ்து பார்க்கறது. இது நான் சொல்றது முக்கியமான ரூல். வடக்கும், கிழக்கும் பொது செவுரு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீச்சத்துல இருக்கா, உச்சத்துல இருக்கான்னு நம்ம பார்க்கணும் சார். இவ்வளோதான் சார் அபார்ட்மெண்ட்ஸ் வாஸ்து. இத போட்டு நம்ம குழப்பிக் கொள்ளவே வேண்டாம். இதற்கு அப்புறமா தான் நமக்கு என்ன உள்ள வரும் அப்டின்னா, சார் தெருக்குத்து இருக்கா? தெருப்பார்வை இருக்கா? உச்சத்துல மெயின் கேட் இருக்கா? இதெல்லாம் தான் அப்புறமாக பார்க்க வேண்டும். நம்ம வாங்குறதே ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டு. அதுல ஊருப்பட்ட பணத்த போட்டு, நம்ம அத வாங்கிட்டு, தவறான இடத்தில் போய் நாம் தங்கிக் கொண்டால், உறங்கினால், அது என்ன பண்ணும்னா, தவறான விஷயங்களை தான் நமக்கு ஏற்படுத்தும். இவ்வளவுதான் விஷயம்.